Let us start solutions. இப்போ பொதுவா சொல்யூஷன்னா என்ன சொல்லுவாங்க? எதை வந்து சொல்யூஷன் என்று சொல்லுவாங்க? பொதுவா சொல்யூஷன்னா என்ன என்று பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் எ மிக்சர். ஒரு மிக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சொல்யூஷன் என்று சொல்லுவோம். சரி, இந்த மிக்சர் எப்படி இருக்கணும்? ஹோமோஜீனியஸா இருக்கணுமா இல்ல ஹெட்ரோஜீனியஸா இருக்கணுமா? ஹோமோஜீனியஸ்னா யூனிஃபார்மா மிக்ஸ் ஆகுது. அப்படி ஹோமோஜீனியஸ் மிக்சரா இருக்கணுமா இல்ல ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரா இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா சொல்யூஷன் ஹோமோஜீனியஸ் மிக்சரா தான் சொல்யூஷன் என்று சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த மிக்சர்னாவே அதுல மினிமம் பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டன்சஸ் இருக்கணும். அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். சொல்யூஷன்னா மினிமம் 2 சப்ஸ்டன்சஸ் இருக்கணும். அதுக்கு மேல 3 சப்ஸ்டன்சஸ் 4 சப்ஸ்டன்சஸ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இதுல லார்ஜர் ப்ரொபோர்ஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா சால்வெண்ட் என்று சொல்றாங்க. ஸ்மாலர் ப்ரொபோர்ஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா சொல்யூட் என்று சொல்றாங்க. இப்ப சொல்யூஷன்ல எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கலாம்னா மினிமம் 2 காம்போனன்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2 காம்போனன்ட்ஸ் இருந்தா அந்த சொல்யூஷனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? சொல்யூஷன்ல 2 காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? 3 காம்போனன்ட்ஸ் இருந்தா அந்த சொல்யூஷனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பாத்தீங்கன்னா 2 காம்போனன்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனை பைனரி சொல்யூஷன் என்று சொல்லணும். 3 காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனை ட்ரைனரி சொல்யூஷன் என்று நம்ம சொல்லுவோம். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சர் அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா சொல்யூஷன் என்று சொல்றோம். சொல்யூஷன்ல 2 காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லணும்? பைனரி சொல்யூஷன் என்று சொல்லணும். 3 காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரைனரி சொல்யூஷன் என்று சொல்லணும். சரி, இப்போ பைனரி சொல்யூஷனுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பார்க்கலாமா? இப்போ காஃப் வருது, இருமல் வந்துட்டே இருக்குது, தொண்டெல்லாம் கட்டிக்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கின்னு அதில் சால்ட் போட்டு அதை டிசால்வ் பண்ணிட்டு அந்த சால்ட் ஹாட் வாட்டர்ல கார்கிள் பண்ணுவோம். வாயில கொஞ்சம் கொட்டிக்கின்னு கொப்பளிப்போம், கார்கிள் பண்ணுவோம். கார்கிள் பண்ணிட்டு இந்த இதை வந்து துப்பிடுன்னு வச்சுக்கோம். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ண சொல்யூஷன்ல என்னென்ன இருக்குது? வாட்டர் இருக்குது, சோடியம் குளோரைடு இருக்குது. அப்போ இதை பைனரி சொல்யூஷன் சொல்லலாமா? 2 காம்போனன்ட்ஸ் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்? பைனரி சொல்யூஷன் என்று சொல்றோம். இப்போ லெமன் ஜூஸ் குடிக்கிறோம். லெமன் ஜூஸ் வேணும்னா என்ன பண்றோம்? லெமன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம், லெமனை பிழிஞ்சிக்கிறோம், அதில் கொஞ்சம் சால்ட் போடுறோம், கொஞ்சம் சுகர் போடுறோம், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டிர் பண்ணிடுறோம். ஸ்டிர் பண்ணிட்டு அந்த ஜூஸை குடிக்கணும். இப்போ இது என்னன்னு சொல்றது? என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? இதை பைனரி சொல்யூஷன் சொல்லாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு காம்போனன்ட் வாட்டர், ஒரு காம்போனன்ட் சுகர், இன்னும் வந்து சால்ட்டு, அடுத்து லெமன்ல எத்தனையோ காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போ வந்து பாலி காம்போனன்ட்ஸ் இருக்குது என்று சொல்லணும். இந்த சொல்யூஷன்ல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அப்போ சொல்யூஷன் எடுத்துக்கணும்னா 2 காம்போனன்ட்ஸ் தான் இருக்கணும், இல்ல 3 காம்போனன்ட்ஸ் தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எத்தனை காம்போனன்ட்ஸ் இருந்தாலும் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரிக் ஏர் எடுத்துக்கலாம். இப்போ அட்மாஸ்பியரிக் ஏர் எடுத்துக்கிறோம். அட்மாஸ்பியரிக் ஏர்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது பாருங்க. நைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ், கார்பன் மோனாக்சைடு கேஸ், நோபல் கேசஸ், இது போல எத்தனையோ ஏர் பொல்யூட்டன்ட்ஸ், எத்தனையோ கேசஸ் மிக்ஸ் ஆனது தான் ஏர். இப்போ ஏர்ல இருக்கக்கூடிய நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது, எல்லாமே எப்படி மிக்ஸ் ஆயிருக்குது? யூனிஃபார்மா தானே மிக்ஸ் ஆயிருக்குது. அப்ப ஏரை வந்து ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் சொல்லாமா? ஹோமோஜீனியஸ் மிக்சர் சொல்யூஷன் சொல்லாம சொல்லக்கூடாது? சொல்லலாம். அப்ப ஏரை வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் சொல்யூஷன் என்று சொல்லலாம் ஏரை. அடுத்து நிறைய ஸ்ப்ரே பண்றதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பொதுவா இந்த வீட்டுக்கு தேவையான இந்த ஃபர்னிச்சர் எல்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்னிச்சர் எல்லாம் சேர், இதெல்லாம் மரத்துல ஆன சேர், இதெல்லாம் வாங்குறோம், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்குறோம். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வார்னிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கு வார்னிஷ் கொடுப்பாங்க. எதுக்கெல்லாம் அதுக்கு வார்னிஷ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அது அந்த மரத்தை வந்து பூச்சி அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்காக, வண்டு இதெல்லாம் பிடிக்காம இருக்கிறதுக்காக.
அப்போ வார்னிஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்ப்ரேயர் என்ற மிஷின்ல வந்து அந்த தேவையான வார்னிஷ் லிக்விட் இதெல்லாம் எடுத்துன்னு ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த லிக்விட், அந்த வார்னிஷ் என்ற லிக்விட் இதெல்லாம் என்ன ஆகும், ஏர்ல போய் மிக்ஸ் ஆகுமா இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது போல சப்ஸ்டன்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு குளோரோஃபார்ம் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஸ்ப்ரே பண்ணா இது என்ன ஆகுதுன்னா ஏரோட போய் மிக்ஸ் ஆயிடுது. இப்போ குளோரோஃபார்ம் ஏரோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை சொல்யூஷன் சொல்லாம சொல்லக்கூடாத ரிசல்டன்ட் ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்லலாம். ஏன்னா யூனிஃபார்மா தானே மிக்ஸ் ஆயிடும். எந்த ஒரு கேஸ் ஏருக்கு போனாலும் சரி அது யூனிஃபார்மா மிக்ஸ் ஆயிடும். அடுத்து இப்போ கற்பூரம் வாங்கி வரும், கேம்பர் வாங்கி வரும், அதை வீட்டில் வச்சு விட்டுருங்க. அந்த ஸ்மெல் நமக்கு அடிக்குமா இல்லையா? அப்படின்னா இது என்ன ஆகுதுன்னா சப்ளிமேஷன் போகுது. இந்த கற்பூரம்ன்றது சாலிட், இது சப்ளிமேஷன் போச்சுன்னா கேஸா மாறும். அந்த கேஸ் ஏரோட மிக்ஸ் ஆயிடுது. அப்போ ரிசல்டன்ட் ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்லலாம், சொல்யூஷன் சொல்லலாம், சொல்லலாம். சரி, அடுத்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸ் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கு. அதனாலதான் ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் இந்த ஆக்சிஜன் கேஸை தான் எடுத்துக்குது அதனுடைய ரெஸ்பிரேஷன். இப்போ இந்த ரிசல்டன்ட்டை ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்லலாம், சொல்யூஷன் சொல்லலாம். சரி, இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா கெரோசின் எடுத்துக்கலாம். ஏதாவது பெயிண்ட் எடுத்துக்கலாம். இதுல ஆட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம கையில வந்து பெயிண்ட் இதெல்லாம் ஏதாவது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஏதோ ஒரு சில இதை பெயிண்ட் பண்றதா வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா கையில ஏதாவது பட்டுச்சுன்னா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணா அவ்வளவு சீக்கிரம் போகாது. கெரோசின் போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா போயிடும். அப்ப இந்த கெரோசினை இதோட மிக்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுன்னா இது வந்து இதுல டிசால்வ் ஆயிடும். அப்போ நமக்கு ஹோமோஜினியஸ் மிக்சர் கிடைக்குது. அப்போ ரிசல்ட் அண்ட் சொல்யூஷன் சொல்லாம இல்லையா? சரி, சம்மர்ல பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் எல்லாம் பிடிக்கும். என்ன செய்வோம், குளுக்கோஸ் எடுத்துக்கோ, வாட்டர்ல ஆட் பண்ணுவோம், மிக்ஸ் பண்ணுவோம், டிசால்வ் ஆயிடும், அதை நம்ம பிடிக்கும். இந்த ரிசல்டன்ட்டை ஹோமோஜினியஸ் மிக்சர் சொல்யூஷன் சொல்லாமா? யோசிச்சு பாருங்க. அடுத்து ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கலாம். இந்த ஹைட்ரஜன் கேஸ் நிறைய விதத்துல இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் தேவைப்படுது. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மற்ற இடத்துக்கெல்லாம் எடுத்துன்னு போவாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்றது அவ்வளோ ஈஸியான மெத்தட் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கேஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது மெத்தட்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து அந்த மெத்தட்ல தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஏன்னா கேஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குது. அதனால அது இல்லாம நிறைய ப்ரெஷர் கிரியேட் பண்ணுது. ஹைட்ரஜன் கேஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகும்போது கேஸை எடுத்துன்னு போனா அது லார்ஜ் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அது இல்லாம மூவ்மெண்ட்ல இருக்கும்போது ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். அதனால சில டிராபேக்ஸ் எல்லாம் வரும்ல. ஸோ அதனால எந்த ஒரு கேஸா இருந்தாலும் சரி அதை லிக்விடா கன்வெர்ட் பண்ணி எடுத்துன்னு போக பார்ப்பாங்க. இப்போ வீட்டில் வந்து சமையல் கேஸ் யூஸ் பண்றோம், எல்பிஜி கேஸ் யூஸ் பண்றோம், அது கூட என்ன சிலிண்டருக்குள்ள அது லிக்விடா தான் இருக்குது சிலிண்டருக்குள்ள. அதுதான் அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் சொல்றோம். அந்த இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெளியே வரும்போது அது கேஸை வெளியே வரும், சிலிண்டருக்குள்ள இருக்கும்போது அது லிக்விடா தான் இருக்கும். ஸோ அது போல இந்த ஹைட்ரஜன் கேஸை கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா பெல்லேடியம் மெட்டல் எடுத்துக்குவாங்க. என்ன மெட்டல் எடுத்துக்கிறாங்கன்னா பெல்லேடியம் மெட்டல் பேரு பெல்லேடியம். இந்த பெல்லேடியம் வந்து நல்லா சூடு பண்ணுவாங்க, ஹீட் பண்ணி நல்லா செக்க செவைன்னு மாத்திடுவாங்க, ரெட் ஹாட் கண்டிஷன் கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு அதை தூக்கி ஹைட்ரஜன் கேஸ்ல போட்டுருவாங்க, போட்டு விட்டுருவாங்க. இந்த பெல்லேடியம் மெட்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய போர்ஸ் இருக்கும், நிறைய ஹோல்ஸ் இருக்கும், ஓட்டைங்க நிறைய இருக்கும், கேப் இருக்கும், எம்டி கேப்ஸ் நிறைய இருக்கும்.
அந்த எம்டி கேப்புக்குள்ள இந்த ஹைட்ரஜன் கேஸ் போயிட்டு உள்ள போய் தங்கிடும். அதாவது இந்த ஹைட்ரஜன் கேஸ் என்னாச்சு, எல்லா ஹைட்ரஜன் கேஸும் போய் பெல்லேடியத்தில் இருக்கக்கூடிய எம்டி கேப், இன்டர்ஸ்டிஷியல் சைட்ஸ், வேக்கன்ட் சைட்ஸ் அதுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துடும். இப்போ ஹைட்ரஜன் கேஸ் எங்க இருக்குது, பெல்லேடியம் மெட்டலுக்குள்ள இருக்குது. இப்போ இது ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம்ல. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கலாம். இப்போ ஹைட்ரஜன் கேஸ் வந்து பெல்லேடியத்தினுடைய இன்டர்ஸ்டிஷியல் சைட்ஸ்ல எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பெல்லேடியம் மெட்டல்ல இன்டர்ஸ்டிஷியல் சைட்ஸ் இருக்கும், வேக்கன்ட் சைட்ஸ் இருக்கும், எம்டி கேப்ஸ் இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும், போர்ஸ் இருக்கும், வாட்டிங் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ள இந்த ஹைட்ரஜன் கேஸ் போயிடுது. அந்த ஹோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மா இருக்கும். ஏன்னா பெல்லேடியம் மெட்டல் வந்து ஒரு கிறிஸ்டல். கிறிஸ்டல் ஆனும்போது அந்த கிறிஸ்டல்ல இந்த பெல்லேடியம் ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், யூனிஃபார்மா அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்படின்னா யூனிஃபார்மா அரேஞ்ச் ஆயிருக்குதுன்னா எம்டி கேப்பும் யூனிஃபார்மா தான் இருக்கும். அந்த எங்கெங்கெல்லாம் எம்டி கேப் இருக்குதோ அங்கெல்லாம் கேஸ் போயிடும். கேஸை வந்து இந்த எம்டி கேப்புக்கு இங்க போகாதான்னு சொல்ல முடியுமா? அப்போ இதுல பெல்லேடியம் கிறிஸ்டல்ல பெல்லேடியம் ஆட்டம்ஸ் யூனிஃபார்மா அரேஞ்ச் ஆயிருக்குது. இன்டர்ஸ்டிஷியல் சைட்ஸ் எம்டி கேப் யூனிஃபார்மா இருக்குது. ஹைட்ரஜன் கேஸும் அப்ப யூனிஃபார்மா தானே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குது. அப்போ இதையும் ஹோமோஜீனியஸ் மிக்சர் சொல்யூஷன் சொல்லலாம்ல இந்த ரிசல்டன்ட்ட. ஸோ இந்த ரிசல்டன்ட்ட நம்ம சொல்யூஷன் சொல்லலாம். அடுத்து அமால்கம் அன்ட்டு உங்களுக்கு தெரியும். அமால்கமேஷன், அமால்கம் அன்ட்டு சொல்லுவோம். அமால்கம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஏதோ ஒரு மெட்டல்லையும் நான் மெட்டல்லையும் மெர்க்குரியில போட்டா அது டிசால்வ் ஆயிடும். அந்த ரிசல்டன்ட்ட அமால்கம் அன்ட்டு சொல்லுவோம். இந்த அமால்கம் வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர். இது என்னன்னு சொல்லலாம்னா இதை ஒரு சொல்யூஷன் என்று சொல்லுவோம். அடுத்து இந்த ஆர்னமெண்டல் கோல்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரிங் எடுத்து போட்டுக்கிறோம், ரிங் வாங்கிக்கிறோம், ஃபிங்கர்ஸ்ல ரிங் போட்டுக்கிறோம், இல்லை செயின் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஆர்னமெண்டல் கோல்டுல பாத்தீங்கன்னா இது எதனால ஆனது? கோல்டுனால ஆனதுன்னு நினைக்கிறீங்களா? பியூர் கோல்டுனால ஆனதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. பியூர் கோல்டுனால இந்த ஆர்னமெண்டல் கோல்டை செய்ய மாட்டாங்க. இப்ப நமக்கு ஒரு ரிங்கு வேணும், போய் ரிங்கு வாங்கி ரிங்கு செஞ்சு நம்ம கையில விரல்ல போட்டுக்கிறோம். ஒரு செயின் வேணும்னா செயின் செஞ்சு கழுத்துல போட்டுக்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுல செஞ்சிருப்பாங்கன்னா கோல்டில் தான் செஞ்சாங்க, இல்லைன்னு. ஆனா பியூர் கோல்டு ஆனா கிடையாது. ஏன்? பியூர் கோல்டு வந்து சாஃப்டா இருக்கும். அதுக்கன்ட்டு அப்படியே வளைச்சிட முடியுமா கையிலன்னா கிடையாது. ஆனா சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கும். இது சாஃப்ட்னஸ் அதிகமா இருக்கிறதுனால பியூர் கோல்டுல அந்த ஆர்னமெண்ட், அதாவது நமக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ் செய்ய மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டுல கொஞ்சம் காப்பரை சேர்த்துவோம். கோல்டுல கொஞ்சம் காப்பரை சேர்த்து அலாயை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது கோல்டை வந்து மெல்ட் பண்ணிக்குவாங்க. அதுல வந்து மால்டன் காப்பர் ஆட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் விட்டுட்டீங்கன்னா இது ஹோமோஜீனியஸ் மிக்சரா மாறிக்கும். கோல்டும் காப்பரும் யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு ஹோமோஜீனியஸ் மிக்சர் கொடுக்கும். அதுதான் அலாய் என்று சொல்லுவோம். அந்த அலாயை தான் ஆர்னமெண்டல் கோல்டா யூஸ் பண்ணுவோம். ஆர்னமெண்ட் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இப்ப இது ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா இதுவும் ஒரு சொல்யூஷன் தான். சரி, இப்படி எல்லாம் சொல்யூஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஏர் என்ற சொல்யூஷன்ல யாரு அதிகமான ப்ரொபோர்ஷன் இருப்பாங்கன்னா ஏர் வந்து அதிகமான, கேஸ் வந்து அதிகமான ப்ரொபோர்ஷன் இருக்கும். அதனால இந்த சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சால்வெண்ட் வந்து கேஸா இருக்கிறதுனால இதை வந்து கேசியஸ் சொல்யூஷன் என்று சொல்றோம். சால்வெண்ட் யாரோ அதை வச்சு அந்த சொல்யூஷன் பேர் வச்சு. இங்க சால்வெண்ட் யாரு? கேஸ் தான். அதனால இந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்றோம்னா கேசியஸ் சொல்யூஷன் என்று சொல்றோம். சப்போஸ் சால்வெண்ட் லிக்விடா இருக்குது. இப்போ குளுக்கோஸ் வாட்டர் எடுத்துக்கிறோம். இதுல யார் அதிகம்? வாட்டர் தானே அதிகம். அப்போ வாட்டர் அதிகமா இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா லிக்விட் சொல்யூஷன் என்று சொல்றோம். லிக்விட் சொல்யூஷன் என்று சொல்றோம். இப்போ ஆர்னமெண்டல் கோல்டு எடுத்துக்கோங்க. இதுல எது அதிகமா இருக்கும்? கோல்டு தான் அதிகமா இருக்கும். அதனால தான் கோல்டுன்னு சொல்றோம். எல்லாரும் காப்பர்னு சொல்லிடுவாங்க. இது அலாய் தான் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எது அதிகமா இருக்கும்? கோல்டு அதிகமா இருக்கும். இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்ன? சாலிட். அதனால இது என்னன்னு சொல்றோம்னா சாலிட் சொல்யூஷன் என்று சொல்றோம். அப்போ சொல்யூஷன்ல சால்வெண்ட்னுடைய பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு கூட சொல்யூஷனை இது மாதிரி கிளாசிஃபை பண்றாங்கன்னு தெரியுது. கேசியஸ் சொல்யூஷன்னா அதுல சால்வெண்ட் வந்து கேஸ், லிக்விட் சொல்யூஷன்னா அதுல சால்வெண்ட் வந்து லிக்விட், சாலிட் சொல்யூஷன்னா அதுல சால்வெண்ட் வந்து சாலிட், எப்படி நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை கேசியஸ் சொல்யூஷன் சொல்லலாம், இதை கேசியஸ் சொல்யூஷன் சொல்லலாம், இதை லிக்விட் சொல்யூஷன், இதே லிக்விட் சொல்யூஷன் சொல்லலாம்.
இதை சாலிட் சொல்யூஷன், இதே சாலிட் சொல்யூஷன் நம்ம சொல்றோம். சரி, அப்போ பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் சால்வெண்ட்டை வச்சு சொல்யூஷனை 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. கேசியஸ் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், சாலிட் சொல்யூஷன் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இது போல சொல்யூஷனை எத்தனையோ விதத்துல கிளாசிஃபை பண்ணலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, சுகர் எடுத்துக்கிறேன். சுகரை வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிடுறேன். கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து சுகர் சொல்யூஷன், ஹோமோஜீனியஸ் மிக்சர் சொல்யூஷன் என்று சொல்லலாம். இப்போ மில்க் எடுத்துக்கிறோம். மில்க்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னா, ஃபேட் இருக்குது, வாட்டர் இருக்குது, கேசின் இருக்குது, இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாம் இதுல இருக்குது. இதுவும் என்னன்னு சொல்றோம்னா சொல்யூஷன் என்று சொல்றோம். இது இப்போ திடீர்னு மழை பெய்யுது, எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் குழி இருக்குதோ ரோட்ல பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் தண்ணி தேய்க்கும். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா கலங்களா இருக்கும். அது என்னன்னு சொல்லுவோம்னா கலங்களா இருக்கும். அதாவது கிளே பார்ட்டிகல்ஸ், சாண்ட் பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வாட்டரோட மிக்ஸ் ஆகி இருக்கும். இது என்னன்னு சொல்றோம்னா சொல்யூஷன் என்று சொல்றோம். ஆனா இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ்ல சில டிஃபரன்சஸ் இருக்குது. எப்படி டிஃபரன்சஸ் இருக்குதுன்னா, இந்த தண்ணி தேங்கி இருக்கும்போது பாருங்க, அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போய் கீழே செட்டில் ஆயிடும். மேல இருக்கிற வாட்டர் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். சோ இந்த மாதிரி சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவோம்னா சஸ்பென்ஷன் என்று சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரூ சொல்யூஷன் என்று சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவோம்னா கொலாய்ட் என்று சொல்லுவோம். சரி, நம்ம வந்து ட்ரூ சொல்யூஷன் எடுத்துக்கலாம். சரி, எப்படி இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, அந்த சொல்யூஷனை நம்ம ட்ரூ சொல்யூஷனா இல்லையான்னு நம்ம எப்படி சொல்றது என்று பாத்தீங்கன்னா, ட்ரூ சொல்யூஷன்னா அந்த சொல்யூஷன்ல அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் சைஸ் எப்படி இருக்கணும்னா 1 நானோமீட்டரை விட கம்மியா இருக்கணும். லெஸ் தேன் 1 நானோமீட்டர். 1 நானோமீட்டரை விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனை ட்ரூ சொல்யூஷன் சொல்லலாம். அப்ப ட்ரூ சொல்யூஷன்னா அந்த சொல்யூஷன்ல சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்னுடைய சைஸ் எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் 1 நானோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா சாலிபிலிட்டி. சாலிபிலிட்டினா என்ன நம்ம பார்க்க போறோம். இந்த சாலிபிலிட்டி என்றதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், இதுக்கு எப்படி டெஃபினேஷன் கொடுப்போம் என்று பாத்தீங்கன்னா, பொதுவாக பாத்தீங்கன்னா 100 ml ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்கோங்க. என்ன சொல்யூட் ஆட் பண்ணணுமோ அதை எவ்வளவு கிராம்ஸ் வேணுமோ அவ்வளவு கிராம் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த சொல்யூஷன் இதுல இதுக்கு மேல நீங்க எவ்வளவு சொல்யூட் ஆட் பண்ணாலும் அந்த சொல்யூட் வந்து இந்த சொல்யூஷன்ல டிசால்வ் ஆகாது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவோம். அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் என்ன, அதுல இன்னும் கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்ணீங்கன்னா அது டிசால்வ் ஆகும். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்ன, அதாவது அது வந்து என்ன பண்ணுன்னா நார்மல் கண்டிஷன்ல இருக்காது. சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனை நார்மல் கண்டிஷன்ல கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒண்ணு ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும், ரூம் டெம்பரேச்சரை விட, இல்லைன்னா லோ டெம்பரேச்சர் கொடுக்கணும், ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியான டெம்பரேச்சர் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படின்னா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நார்மல் கண்டிஷன்ல வராதுன்னா வராது. நார்மல் கண்டிஷனை விட்டு, அதாவது ரூம் கண்டிஷனை விட்டு அதர் தான் ரூம் கண்டிஷன், ஒன்று டெம்பரேச்சர் ரூமை விட அதிகமா இருக்கணும், இல்லை ரூமை விட கம்மியா இருக்கணும், இல்லை ப்ரெஷர் அதிகமா இருக்கணும் கம்மியா இருக்கணும், இது போல கண்டிஷன்ஸ் கொடுத்தா இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனா மாறும். அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணிக்கின்னு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனா மாறும். அப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்ன, அது வந்து அதுல இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்யூட் ஆட் பண்ணாலும் அது அந்த சொல்யூட்டை டிசால்வ் பண்ணிக்காது. சரி, இப்போ 100 ml ஆஃப் சால்வெண்ட் எடுத்தீங்க, அதுல வந்து எவ்வளவு சொல்யூட் ஆட் பண்றீங்கன்னா x கிராம் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்றீங்க, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல x கிராம் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் 100 ml ஆஃப் சால்வெண்ட் நம்ம சொல்லுவோம்.
இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல என்ன இருக்குதுன்னா x கிராம் ஆஃப் சொல்யூட் இருக்குது. எவ்வளவு சால்வெண்ட்லன்னா 100 ml ஆஃப் சால்வெண்ட்ல இருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சாலிபிலிட்டி சொல்லுவோம். சரி, சாலிபிலிட்டிக்கு டெஃபினிஷன் இதுதானா இப்படி கொடுக்கலாம். அதுக்கன்ட்டு இதுதான் டெஃபினிஷன் கிடையாது. சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சாலிபிலிட்டிக்கு எப்படி டெஃபினிஷனை கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 1000 ml ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்குவாங்க. அதுல எவ்வளவு சொல்யூட் வேணுமோ அவ்வளவு சொல்யூட்டை டிசால்வ் பண்ணிக்கலாம். சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோ இப்ப எவ்வளவு சொல்யூட் தேவைப்படுது பாத்தீங்கன்னா சப்போஸ் y கிராம் தேவைப்படுது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றது. இப்ப என்ன சொல்லலாம், இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு y கிராம் ஆஃப் சொல்யூட் எடுத்துக்கணும். எவ்வளவு சால்வெண்ட்ல ஆட் பண்ணணும், 1000 ml ஆஃப் சால்வெண்ட்ல ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணணும். இப்போ சாலிபிலிட்டி என்னன்னா y கிராம் ஆஃப் சொல்யூட் per 1000 ml ஆஃப் சால்வெண்ட் இப்படி சொல்லுவோம். சரி, சாலிபிலிட்டிக்கு டெஃபினிஷன் இதுதானா, இப்படி கொடுப்பாங்க. ஆனா இப்படிதான் கொடுக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது, கம்பல்சரி கிடையாது. நிறைய நேரத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா சாலிபிலிட்டிய நிறைய நேரத்துல சாலிபிலிட்டிக்கு டெஃபினிஷன் எப்படி சொல்லுவாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மொலாரிட்டியில சொல்லிடுவாங்க. சாலிபிலிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மொலாரிட்டி, மொலாரிட்டியில சொல்லுவாங்க. அதாவது மொலாரிட்டிக்கான யூனிட் என்னன்னா மோல் பர் லிட்டர் இப்படியும் சொல்லுவாங்க சாலிபிலிட்டி. ஸோ சாலிபிலிட்டியை எப்படி டிஃபைன் பண்ணணும் என்றதுக்கு இதுதான் ரூல் என்று கிடையாது. சரி, சாலிபிலிட்டின்னா என்ன, அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல எவ்வளவு சொல்யூட் இருக்குது, எவ்வளவு சொல்யூட் டிசால்வ் ஆயிருக்கு அன்ட்டு சொல்றதுதான் சாலிபிலிட்டி. சரி, இப்போ சாலிபிலிட்டின்னு என்னன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ எந்தெந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா சாலிட் எடுத்துக்கின்னு அதை லிக்விட்ல டிசால்வ் பண்ணி சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது சொல்யூட் வந்து சாலிடாகவும் சால்வெண்ட் வந்து லிக்விடாகவும் இருந்து சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எடுத்துக்கின்னு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணும்போது சாலிபிலிட்டியை ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, சாலிபிலிட்டி ஏதாவது ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணுமா, இந்த மாதிரி கேட்டகரியில சொல்யூட்டை வந்து சாலிடாகவும் சால்வெண்ட்டை வந்து லிக்விடாகவும் எடுத்துக்கின்னு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றோம். சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றோம். அதுக்கு நமக்கு சர்டன் வேல்யூ சாலிபிலிட்டி கிடைக்குது. இப்போ இந்த சாலிபிலிட்டி எந்தெந்த ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணும் நம்ம பார்க்கணும். இப்போ சாலிபிலிட்டி எந்தெந்த ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணுன்னா எந்த சொல்யூட் நம்ம எடுத்துக்கிறோம் என்றதை டிபெண்ட் பண்ணும், எந்த சால்வெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் என்றதை டிபெண்ட் பண்ணும். சப்போஸ் அயானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, சோடியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. சோடியம் குளோரைடு எடுத்து வாட்டர்ல ஆட் பண்ணுங்க, அது எப்படி டிசால்வ் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே சோடியம் குளோரைடு எடுத்து கெரோசின்ல போடுங்க, அது எப்படி டிசால்வ் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுகர் எடுத்துக்கோங்க, சுகரை வாட்டர்ல ஆட் பண்ணுங்க, எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு பாருங்க. கொஞ்சம் சுகர் எடுத்து பெட்ரோல்ல போடுங்க, அது எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு பாருங்க. சுகர் வந்து வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகும். ஆனா அதே சுகர் பெட்ரோல்ல போட்டீங்கன்னா டிசால்வ் ஆகவே ஆகாது. நீங்க எப்படி போட்டீங்கன்னா அப்படியேதான். சோடியம் குளோரைடை வாட்டர்ல போடுங்க, டிசால்வ் ஆகும். சோடியம் குளோரைடை கெரோசின்ல போடுங்க, டிசால்வ் ஆகாது. செவருக்கெல்லாம் அடிப்படல, பெயிண்ட் அடிப்படல, அந்த பெயிண்ட் எடுத்து வாட்டர்ல போடுங்க, டிசால்வ் ஆகாது. வாட்டர் இன்சாலபிள் பெயிண்ட் எடுத்து அதே அந்த பெயிண்ட் எடுத்து கெரோசின்ல போடுங்க, டிசால்வ் ஆகும். அப்போ சாலிபிலிட்டி எதை பொறுத்து இருக்குது, நேச்சர் ஆஃப் சொல்யூட், நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் பொறுத்து இருக்குது என்று நமக்கு தெரியுது. அப்போ சாலிபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் சொல்யூட், நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் என்று சொல்றோம். சரி, இந்த மாதிரி கேஸ்ல பிரஷருக்கும் சாலிபிலிட்டிக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா, பிரஷரை மாத்தினா சாலிபிலிட்டி ஏதாவது மாறுமா, அதாவது கொஞ்சம் அதிகமா டிசால்வ் ஆகுறது இல்ல கொஞ்சம் கம்மியா டிசால்வ் ஆகுறது, அது மாதிரி
பாத்தீங்கன்னா பிரஷர்னுடைய மெயின் ரோல் எங்கன்னு பாத்தீங்கன்னா கேஸ்ல தான் பிரஷர்னுடைய மெயின் ரோல் இருக்கும். அதாவது பிரஷர் அப்ளை பண்ணி கேஸை கம்ப்ரஸ் பண்ணலாம், பிரஷரை சேஞ்ச் பண்ணி கேஸை வந்து எக்ஸ்பான்ஷன் அனுப்பலாம். கேஸை எக்ஸ்பான்ஷன் அனுப்புறதோ கம்ப்ரெஷன் அனுப்புறதோ பிரஷரை வச்சு செய்யலாம். ஆனா பிரஷர்னுடைய எஃபெக்ட் சாலிட் மேல எப்படி இருக்கும்? பிரஷர்னுடைய எஃபெக்ட் சாலிட் மேல இருக்கும், ஆனா நெக்லிஜிபிளா இருக்கும். பிரஷர்னுடைய எஃபெக்ட் லிக்விட் மேல இருக்கும், ஆனா நெக்லிஜிபிளா இருக்கும். சரி, இந்த பிரஷர்னுடைய எஃபெக்ட் சாலிட் மேல நெக்லிஜிபிளா, லிக்விட் மேல நெக்லிஜிபிளானா ஜெனரலா அப்படிதான். அப்ப பிரஷரை சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கேட்டகரியில சாலிபிலிட்டியை மாற்ற முடியுமான்னா அது நெக்லிஜிபிளா தான் இருக்கும். அப்போ பிரஷர்னால இந்த மாதிரி கேட்டகரியில சாலிபிலிட்டி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவ்வளவா சேஞ்ச் ஆகாது. அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா கூட அதை நெக்லிஜிபிள்னு சொல்லி விட்டுடலாம். சரி, அடுத்து டெம்பரேச்சர் ஏதாவது எஃபெக்ட் பண்ணுமா? டெம்பரேச்சர்னுடைய ரோல் ஏதாவது இருக்குமா? இந்த மாதிரி கேட்டகரியில சாலிபிலிட்டிக்கும் டெம்பரேச்சர் ஏதாவது ரோல் இருக்குமான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் குளுக்கோஸ் எடுத்துக்கிறேன், அதை வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது, குளுக்கோஸ் சொல்யூஷன் கிடைக்குது. இந்த ப்ராசஸ் என்ன தெரியுங்களா? எண்டோதெர்மிக் நினைக்கிறீங்களா, எக்ஸோதெர்மிக் நினைக்கிறீங்களா? இதை நம்ம குடிச்சா நம்ம கூலா ஃபீல் பண்றோம். ஏன்? இந்த குளுக்கோஸ் வாட்டர்ல டிசால்வ் ஆகிறதுக்கு இதுக்கு ஹீட் எனர்ஜி தேவை. இது பாடியில இருந்து ஹீட்டை எடுத்துக்கும். அதனால இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்றோம்னா எண்டோதெர்மிக் ப்ராசஸ் என்று சொல்றோம். எண்டோதெர்மிக் என்ன டெல்டா எச் என்னன்னு சொல்றோம்? பாசிட்டிவ். அப்போ இந்த ப்ராசஸ் வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எண்டோதெர்மிக் ப்ராசஸ்னா இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு டெம்பரேச்சரை நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா, இந்த ப்ராசஸ்க்கு நீங்க டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா இந்த குளுக்கோஸ் இந்த ஹீட்டை எடுத்துக்கின்னு சரௌண்டிங்ல இருந்து ஹீட்டை எடுத்துக்கின்னு நல்லா டிசால்வ் ஆயிட்டு சொல்யூஷன் கொடுக்கும். அப்ப டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண இந்த டிசொல்யூஷன் எக்ஸ்டென்ட் என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். டிசொல்யூஷன் எக்ஸ்டென்ட் ரைஸ் ஆகுதுன்னா சாலிபிலிட்டி என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். சாலிபிலிட்டி என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். அப்போ டிசொல்யூஷன் எண்டோதெர்மிக்கா இருந்தா, டிசொல்யூஷன் எண்டோதெர்மிக்கா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா சாலிபிலிட்டி ரைஸ் ஆகும். சப்போஸ் டிசொல்யூஷன் எக்ஸோதெர்மிக்கா இருந்தா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா என்ன ஆகும்? டிசொல்யூஷன் கம்மியாகும், சாலிபிலிட்டி கம்மியாகும். ஏன்னா ரைசிங் டெம்பரேச்சர் do not favor exothermic process. அப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா அது எண்டோதெர்மிக் ப்ராசஸை ஃபேவர் பண்ணும், எக்ஸோதெர்மிக் ப்ராசஸை ஃபேவர் பண்ணாது. அப்போ டிசொல்யூஷன் எண்டோதெர்மிக்கா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண சாலிபிலிட்டி ரைஸ் ஆகும். டிசொல்யூஷன் எக்ஸோதெர்மிக்கா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து ஒரு கேஸையும் லிக்விடையும் எடுத்துக்கலாம். இதை வச்சு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ சொல்யூட் வந்து கேஸ், சால்வெண்ட் வந்து லிக்விட். கேஸை வந்து லிக்விட்ல பாஸ் பண்ணி சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றேன். இந்த மாதிரி கேஸ்ல சாலிபிலிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது? சாலிபிலிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணும் நம்ம பார்க்கலாம். இப்போ லேப்ல வந்து சால்ட் அனாலிசிஸ் செய்யறதுக்கு சால்ட்ல என்ன கேட்டியான் இருக்குது, என்ன ஆனியான் இருக்குது, என்ன அனலைஸ் பண்றதுக்கு அமோனியாவை யூஸ் பண்ணுவோம். எத்தனையோ ரியேஜென்ட்டை யூஸ் பண்றோம். அதுல ஒரு ரியேஜென்ட் என்னன்னா அமோனியா, அதை யூஸ் பண்ணுவோம். அந்த அமோனியா என்ன அமோனியா வேணும்னா டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் அமோனியா இருந்தாவே போதும் நம்ம டெஸ்ட் பண்றதுக்கெல்லாம். ஆனா இண்டஸ்ட்ரியில இருந்து வாங்கும்போது டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் அமோனியா வாங்க மாட்டோம், கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் அமோனியா தான் வாங்குவோம். சரி, அந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் அமோனியா வாங்கின்னு அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு எவ்வளவு வேணுமோ கால்குலேட் பண்ணி அந்த அளவு அந்த அமௌண்ட் எடுத்துக்கின்னு எவ்வளவு வாட்டர் வேணுமோ அந்த வாட்டர்ல ஆட் பண்ணிட்டு டைல்யூட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் அமோனியா எடுத்து வாட்டர்ல கொட்டி விட்டு ஸ்டீப் பண்ணி விட்டுருவோம், அவ்வளவுதான். டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் அமோனியா கிடைச்சிடும். சரி, அப்போ நமக்கு என்ன கான்சென்ட்ரேஷன் வேணுமோ அதன் பிரகாரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 மோலார் வேணும்,
இல்ல 5 மோலார் வேணும் அப்படின்னா 1 மோலார் அமோனியா வேணும்னா அதுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேட்டட் அமோனியா வேணுமோ கால்குலேட் பண்ணி அவ்வளவு எடுத்துக்கோங்க. எவ்வளவு வாட்டர்ல ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணுங்க, ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான் சொல்யூஷன் பார்க்கணும். அப்படின்னா அமோனியாவை நீங்க வாட்டர்ல ஆட் பண்ண உடனே அது வந்து என்ன ஆயிடும்னா சொல்யூஷனா மாறிடும். எவ்வளவு அமோனியா ஆட் பண்ணும், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்க வேண்டியதான் கால்குலேட் பண்ணி தேவையான வாட்டர் எடுத்துக்கின்னு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அமோனியாவை வாட்டர்ல ஆட் பண்ண உடனே சொல்யூஷன் வந்துடும். ஏன்? ஏன்னா அமோனியா வந்து வாட்டர் அட்ராக்ட் பண்ணும். அமோனியாவுக்கு வாட்டருக்கு இடையில இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகும். அதனால அமோனியா வாட்டர்ல மிக்ஸ் ஆயிட்டு சொல்யூஷன். சரி, இப்ப HCl லேப்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. HCl லேப்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் ஆயிட்டு கிடைக்கும். அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்ன இருக்கும் தெரியுமா? கேஸ் தான். HCl லேப்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது அது HCl கேஸா தான் வரும். அந்த கேஸை லிக்விடா மாத்தி தான் கான்சென்ட்ரேட்டட் HClன்னு எல்லாருக்கும் அனுப்புறது. யார் வேணுமோ அவங்களுக்கு அனுப்புறது. இப்ப இந்த HCl கேஸை ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி இதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வாட்டர்ல பாஸ் பண்ணுவாங்க. வாட்டர்ல பாஸ் பண்ணாங்கன்னா HCl சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப HCl ஜஸ்ட் வாட்டர்ல பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ண உடனே இது HCl வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகும். எப்படி எப்படி இது வாட்டர்ல டிசால்வ் ஆச்சு? அது இல்லாம இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அப்ப எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னா இது ஆட்டோமேட்டிக்கா எப்படி நடக்கும்? நல்லா ஃபாஸ்டா தான் நடக்கும். லோ டெம்பரேச்சர் கொடுத்தாவே போதும் இது நடக்கும். சரி, HCl வாட்டர்ல பாஸ் பண்ணா எப்படி நமக்கு HCl ஆக்வஸ் கிடைக்குது? என்ன ரியாக்ஷன் நடக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எல்லாம் கிரியேட் ஆகும். ஹைட்ரஜன் பாண்டிங்னால ஈஸியா டிசால்வ் ஆயிட்டு நமக்கு ஆக்வஸ் சொல்யூஷன் கிடைச்சது. இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்றோம்னா ஆக்சிஜன் கேஸை ப்ரிப்பேர் பண்றோம். லேப்ல வந்து ஆக்சிஜன் கேஸை ப்ரிப்பேர் பண்றோம். ப்ரிப்பேர் பண்ண ஆக்சிஜன் கேஸை என்ன பண்ணோம்? எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம்? எத்தனையோ இதுக்கு வந்து ஆக்சிஜன் கேஸ் தேவைப்படுது. மெடிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. மெடிக்கல்ல மட்டும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வேணுமோ ஆக்சிஜன் கேஸ் வேணுமோ அதெல்லாம் சிலிண்டர்ல பேக் பண்ணி அனுப்புறாங்க. ஆக்சிஜன் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கேஸ் எல்லாம் கிடைக்கும். அதை சிலிண்டர்ல பேக் பண்றாங்க. எப்படி ஆக்சிஜன் கேஸை வந்து கலெக்ட் பண்றாங்க? பை த டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர். அப்படின்னா கலெக்ட் பண்ண ஆக்சிஜன் கேஸை ப்ரிப்பேர் பண்ண ஆக்சிஜன் கேஸ் ப்ரிப்பேர் ஆக அதை வாட்டருக்குள்ள பாஸ் பண்றாங்க. பை டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர்ல தான் ஆக்சிஜன் கேஸை கலெக்ட் பண்றாங்க. அப்படின்னா ஆக்சிஜன் கேஸ் வாட்டர்ல எப்படி டிசால்வ் ஆச்சுன்னா அதை பை டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல அதை கலெக்ட் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஆக்சிஜன் கேஸ் எப்படி வாட்டர்ல டிசால்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க? சப்போஸ் ஆக்சிஜன் கேஸ் வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் கேஸ் வாட்டர்ல சாலிபிலிட்டி அதிகமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் இருந்திருந்தா அட்மாஸ்பியரிக் ஏர்ல ஆக்சிஜன் இருக்குமா? ஆக்சிஜன் கேஸே இருக்காது. அட்மாஸ்பியரிக் ஏர்ல ஆக்சிஜன் கேஸே இருக்காது. அப்படின்னா ஆக்சிஜன் கேஸ் அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்குதுன்னா ஆக்சிஜன் கேஸ் வந்து வாட்டர்ல எப்படி இருக்கும்? சாலிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதுன்ட்டு தெரியுது. அப்போ ஆக்சிஜன் கேஸ்க்கு வந்து வாட்டர்ல சாலிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்குது. ஆனா HCl கேஸுக்கு வாட்டர்ல சாலிபிலிட்டி எப்படி இருக்குது? அதிகமா இருக்கு. அப்போ ஒரு கேஸ் வந்து ஒரு லிக்விட்ல டிசால்வ் ஆயிட்டு சொல்யூஷன் கிடைக்குதுன்னா அந்த சாலிபிலிட்டி எதை பொறுத்து இருக்குது? எந்த கேஸ் எடுத்துக்கிறோம், எந்த சால்வெண்ட் எடுத்துக்கிறோம் இருக்கு. அதனாலதான் லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னு சொல்லுவோம். போலார் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்ஸ் இன் போலார் சால்வெண்ட், நான் போலார் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்ஸ் இன் நான் போலார் சால்வெண்ட் இப்படி சொல்லுவோம். போலார் நான் போலார்ல போட்டீங்கன்னா டிசல்யூஷன் கம்மியாயிடும், சாலிபிலிட்டி கம்மியாயிடும். அப்போ சாலிபிலிட்டி எதை பொறுத்து இருக்குது? நேச்சர் ஆஃப் கேஸை பொறுத்து இருக்குது, நேச்சர் ஆஃப் லிக்விடை பொறுத்து இருக்குது. சரி, இந்த சாலிபிலிட்டி டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுதா என்று பாத்தீங்கன்னா ஏன் டிபெண்ட் பண்ணாங்க? இந்த சாலிபிலிட்டி டெம்பரேச்சரை நல்லா டிபெண்ட் பண்ணும். எப்படி என்று பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா சப்போஸ் இப்போ ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கிறோம், இதை வாட்டர்ல பாஸ் பண்றோம். உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கேஸ் எப்படி இருக்குன்னா டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்கும்.
டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் எல்லாம் எவாபரேட் ஆயிட்டு கேஸா மாதிரி போயிடும். டிசால்வ்டு ஆக்சிஜன் எல்லாம் ஈஸியா கேஸா மாதிரி வெளியே போயிடும். அப்ப சாலிபிலிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிடும். சாலிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிடும் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா. டிசால்வ்டு கேஸ் எல்லாம் வெளியே போயிடும். சரி, பிரஷர்னுடைய எஃபெக்ட் ஏதாவது இருக்குதா? பிரஷர்னுடைய எஃபெக்ட் இந்த மாதிரி கேஸ்ல சாலிபிலிட்டிக்கும் பிரஷருக்கு எஃபெக்ட் ஏதாவது இருக்குதுன்னா இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம்? கேஸ். கேஸுக்கும் பிரஷருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. பிரஷர்னால பிரஷரை வச்சு கேஸை எது வேணாலும் நம்ம பண்ணலாம். அதனால பிரஷரை மட்டும் நீங்க மாத்தனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கேஸ் லிக்விட்ல டிசால்வ் ஆகக்கூடிய எக்ஸ்டென்ட் கண்டிப்பா மாறும். சாலிபிலிட்டி கண்டிப்பா மாறிடும். இப்படி இதை சொல்றீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், இந்த சோடா வாட்டர் ப்ரிப்பேர் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். சோடா வாட்டர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சிருப்பாங்க. இதுல எவ்வளவு வாட்டர் வேணுமோ அவ்வளவு வாட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கக்கூடிய சிலிண்டர் எடுத்துக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கக்கூடிய சிலிண்டர் எடுத்துக்கோங்க. இங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எப்படி இருக்குன்னா ஹை பிரஷர்ல இருக்கும். இந்த மவுத்தை எடுத்துட்டு போயிட்டு இந்த மவுத்துக்குள்ள நுழைச்சிடும். இந்த மவுத்தை திரும்ப இந்த மவுத்துல எப்படி நுழைவு. ஹை பிரஷர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் அப்படி இப்படி உள்ள போகும். இங்க வாட்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எடுக்க மாட்டாங்க. வாட்டர் இந்த பாட்டில்ல ஃபுல்லா வாட்டர் எடுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் தான் வாட்டர் எடுப்பாங்க. இந்த லெவல்ல எல்லாம் இங்கெல்லாம் யார் இருப்பாங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் தான் இருக்கும். அதனுடைய பிரஷர் 1 அட்மாஸ்பியர். இந்த மவுத்தை எடுத்து போய் இந்த மவுத்துல நுழைச்சிங்கன்னா இதனுடைய பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷர் விட அதிகமா இருக்கும். ஹை பிரஷர்ல கார்பன் டை ஆக்சைடு வரும், அது இந்த வாட்டர்ல டிசால்வ் ஆயிடும். அப்புறமா இந்த மவுத்துல இருந்து வெளியே எடுக்கும் போது என்ன பண்ணுன்னா இந்த ஸ்டோன் மாதிரி இருக்குது பாரு, இந்த ஸ்டோன் இந்த இடத்துல போய் லாக் ஆயிடும். இந்த இடத்துல போய் லாக் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல ஸ்டோன் இருக்காது. இப்போ வாட்டர் வந்து இந்த இது வரைக்கும் தானே எடுத்தோம். இப்ப இங்க யாரு இருப்பாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இருக்கும், அதனுடைய பிரஷர் இந்த பிரஷர்ல இருக்கும். அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ்க்கு பிரஷர் எவ்வளவு இருக்குன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்னுடைய பிரஷரை விட அதிகமா இருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த வாட்டர்ல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்குமா இருக்காதா? இருக்கும். எவ்வளவு இருக்கும்? நார்மலை விட அதிகமா இருக்கும். இப்போ இந்த சோடா வாட்டரை நம்ம குடிக்கணும்ட்டு என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வச்சு பிரஷரை கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து கீழே வரும், இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ உடனே பாருங்க, இங்க இருந்து எப்படி எஃபரசன்ஸ் வருது, இங்க இருந்து எப்படி கேஸ் வெளியே வருது. ஏன்? இங்க லாக் பண்ணி வச்சிருக்கும் போது இது பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட அதிகம். இதை கீழே தள்ளிட்டீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் வந்துடும். இப்போ அட்மாஸ்பியரிக் ஏர்னுடைய பிரஷர் கம்மி, இங்க பிரஷர் அதிகம், அட்மாஸ்பியரிக் ஏர்னுடைய பிரஷர் கம்மி. அப்ப என்ன ஆயிடும்? இங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எல்லாம் வெளியே போயிடும், அட்மாஸ்பியரிக் ஏர் வந்துடும், அதனுடைய பிரஷர் கம்மியா இருக்குது. இங்க ஆல்ரெடி நம்ம எப்படி கார்பன் டை ஆக்சைடு கேஸை டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம், ஹை பிரஷர்ல டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப எக்ஸ்டர்னல் பிரஷரை குறைச்சா என்ன ஆகும்? டிசால்வ் ஆன கேஸ் எல்லாம் வெளியே போயிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம்